மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிப்போம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். Now learn a parable of the fig tree. When his branch is yet tender and putteth forth leaves, ye know that summer is nigh. So likewise ye, when ye shall see all these things, know that it is near, even at the doors. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் தம்மை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை எப்போது இருக்கும் என்று அந்த நாளோ அந்த நாளிகையோ வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதற்குத்தான் இயேசு சொல்லுகிறார், தம்முடைய வருகையை குறித்து அவர் பல்வேறு அடையாளங்களை இந்த பூமியில் ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் அவர் பல்வேறு விதமான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் அத்திமரத்தினால் காணப்படுகிறதான அது அத்திமரத்தை பற்றியதான ஒரு உவமை. அத்திமரத்திற்கு 5 முக்கியமான காலங்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இலையுதிர் காலம், இரண்டாவதாக குளிர்காலம், மூன்றாவதாக வசந்த காலம், நான்காவதாக கோடை காலம், ஐந்தாவதாக கனி முதிர்ச்சி காலம், அதாவது லேட் சம்மர். இந்த 5 காலத்திலும் உண்மையான அத்திமரம் எப்படி காணப்படும் என்பதை எனக்கு பின்பாக இருக்கிறதான சார்ட்டிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கடந்த நாட்களில் இலையுதிர் காலத்தை குறித்தும் குளிர்காலத்தை குறித்தும் நாம் சுருக்கமாய் தியானித்தோம். தமிழ் வேதத்திலே வசந்த காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் வசந்த காலம் என்று அல்ல, கோடை காலம் வரும்போது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் அதை வசந்த காலம் என்று தவறாக மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆகவே அத்திமரத்தினுடைய கோடை காலம் வரும்போது கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகை சமீபம், அதாவது அவர் வாசலருகே வந்துவிட்டார் என்பதை விளங்கி கொண்டு பூரணத்துக்காக சபையானது தவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வசந்த காலத்தை குறித்து இன்றைய தினத்திலே சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த அத்திமரம் என்பது எழுத்தின்படியான யூதர்கள் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை அது வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக உள்ளத்திலே நாம் யூதனாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த உவமையிலிருந்து 2 சத்தியங்களை நாம் படித்து வருகிறோம். ஒன்று எழுத்தின்படியான நிறைவேறுதல், மற்றொன்று ஆவிக்குரிய நிறைவேறுதல். எழுத்தின்படியான நிறைவேறுதல் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சம்பவத்தையும், ஆவிக்குரிய நிறைவேறுதல் ஆவிக்குரிய யூதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்கும் சம்பவங்களுக்கும் அது அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வசந்த காலம் எழுத்தின்படியான யூதர்களுடைய வாழ்க்கையில் எப்போது வசந்த காலம் ஆரம்பமானது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முழு உலகத்திலும் சிதறி கிடந்ததான யூதர்கள் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு, அதாவது
48ஆம் வருடத்திலே அவர்களுக்கு சுதந்திர நாடு கிடைத்தது. அதனுடைய உண்மையான படத்தை, அந்த சுதந்திர நாடு கிடைக்கும்படியாக டேவிட் பென்குரியன் என்பவர் கையெழுத்து போடுகிறதான படத்தையும், எப்படி அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்கிறதான காரியத்தையும் தி பலஸ்தீன் போஸ்ட் என்கிறதான பத்திரிகையிலே வெளியிடப்பட்டதான அந்த செய்தியையும் நாம் இங்கே பார்க்கிறோம். 1948ஆம் வருடம் அவர்கள் வசந்த காலத்திலே பிரவேசிக்கிறார்கள். அதாவது முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டு கிடந்ததான, நம்பிக்கை அற்று இருந்ததான அந்த யூதர்களுக்கு அவர்கள் சொந்த நாட்டிற்கு அவர்கள் திரும்பி வந்து அந்த நாடு அவர்களுக்கு சுதந்திரமாய் கிடைத்தது. முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு அவர்கள் சொந்த நாட்டுக்கு வர அனுமதி கிடைத்தாலும், இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடுதான், அதாவது 1948ஆம் வருடம்தான் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். முழு உலகத்திலிருந்தும் பல்வேறு மார்க்கங்களின் வழியாக யூதர்கள் பல்வேறு தேசங்களிலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்புகிறதான உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் பல்வேறு மார்க்கங்களின் வழியாக தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். 1948ஆம் வருடத்திலே காணப்பட்ட இஸ்ரேல் தேசத்தினுடைய படமாய் இது இருக்கிறது. இதெல்லாம் 1948ஆம் வருடத்திலே காணப்பட்ட படம். அவருடைய வாழ்க்கை மிகவும் நம்பிக்கையற்ற நிலவரத்திலே காணப்பட்டது. ஆனால் தேவன் அற்புதமாக ஒரு வசந்த காலம், எப்படி இந்த அத்தி மரம் வசந்த காலத்திலே துளிர் விடுகிறதோ அதுபோல நம்பிக்கையற்று கிடந்ததான, முழு உலகத்திலும் சிதறி கிடந்ததான, அடிமையாயிருந்ததான, எந்த நம்பிக்கையும் இல்லாத அந்த யூதர்களுக்கு சொந்த நாடு கிடைத்தது 1948ஆம் வருடம். சொந்த நாட்டிலே அவர்கள் பிரவேசித்த பிற்பாடு அதே வருடத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அரபு நாடுகள் யுத்தத்துக்கு வந்தன. அதனுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 1948 எந்த வருடத்திலே அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்களோ அதே வருடத்திலே சுற்றிலும் காணப்பட்டதான, இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் காணப்பட்டதான அநேக அரபு நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்தன. விசேஷமாக அதனுடைய வருஷங்களை நாம் பார்க்கும்போது 1948ஆம் வருடம் மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1949 வரை முதல் யுத்தம் நடந்தது. இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அதை சுற்றிலும் காணப்படக்கூடிய அரபு நாடுகள் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் பெற்ற அந்த வருஷத்தில் தானே அதை அழிக்கும்படியாக, இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கும்படியாக, வேரோடு அழிக்கும்படியாக தீர்மானம் பண்ணிக்கொண்டு கூட்டு சேர்ந்து கொண்டு எகிப்தின் தலைமையிலே சுற்றிலும் காணப்படுகிற அநேக ராஜ்யங்கள் கூட்டு சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தது. ஆனாலும் தேவனுடைய பெரிதான இரக்கத்தினால் இஸ்ரேல் ஜெயித்தது. இப்படியாக சுதந்திரம் பெற்ற பிற்பாடு 5 முக்கியமான யுத்தங்களை இந்த இஸ்ரேல் தேசம் இதுவரை சந்தித்திருக்கிற 5 முக்கியமான யுத்தங்கள். இரண்டாவது யுத்தம் அக்டோபர் மாதம் 1956ஆம் வருடம் 29ஆம் தேதி முதல் 1956ஆம் வருடம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரையிலும் அந்த யுத்தம் நடைபெற்றது. மூன்றாவது ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே 6 நாட்கள் மாத்திரம் நடந்தது. இந்த யுத்தம் தான் உலக சரித்திரத்திலே மிகவும் ஆச்சரியமான ஒரு யுத்தமாக இருக்கிறது. 6 நாட்கள் சுற்றிலும் காணப்படுகிற அநேக அரபு நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்தது. இஸ்ரேல் ஒரே ஒரு நாடு மாத்திரம். படை வீரர்களும் மிக சிலர் மாத்திரம்தான் படை வீரர்கள் காணப்பட்டார்கள். அந்த யுத்தமானது 1967ஆம் வருடம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல் அதே 1967ஆம் வருடம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை, அதாவது 6 நாட்கள் அநேக அரபு நாடுகள் இஸ்ரேல் என்கிற தனி நாட்டுக்கு விரோதமாக அந்த நாட்டை அழிக்கும்படியாக, நிர்மூலம் பண்ணும்படியாக படைபலத்தோடு அநேக ராணுவம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்தது. இந்த யுத்தத்தை கண்டு இன்றைக்கும் வல்லரசு நாடுகள் ஆச்சரியப்படுகிறது. இந்த யுத்தத்திலே இஸ்ரேல் தனி ஒரு நாடாக நின்று சுற்றிலும் வந்ததான அந்த அரபு நாடுகளை, தனக்கு விரோதமாய் வந்த எல்லா அரபு நாடு, எகிப்தின் தலைமையிலே சிரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, ஈராக், இன்னும் மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, குவைத், இன்னும் சூடான்,
இப்படி பல்வேறு விதமான நாடுகள், இந்த பல்வேறு விதமான நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்தது. 6 நாட்கள் இந்த யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தை குறித்து அந்த யுத்தத்திலே பங்கெடுத்த இஸ்ரேல் போர் வீரர்கள் பின்னாட்களிலே சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே போராடினது நாங்கள் அல்ல, தேவனுடைய அதர்சனமான கரம் எங்களுக்காக இறங்கி அந்த நாடுகளோடு யுத்தம் பண்ணினதை தாங்கள் கண்களால் கண்டதாகவும், மாத்திரமல்ல தேவ தூதர்களுடைய நடமாட்டம் இந்த போர்க்களத்திலே காணப்பட்டதை கண்டதாகவும் சில இஸ்ரேலிய படை தளபதிகள் தங்களுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்திருக்கிறார்கள். இப்படியாக மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்டு தனி ஒரு இஸ்ரேல் நாடு ஒரு குட்டி ராஜ்யம் 1967 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடந்ததான இந்த யுத்தத்திலே சுற்றிலும் காணப்படுகிற படைபலம் பொருந்தினதான அநேக நாடுகள் இந்த ஒரு இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்தது. ஆனால் இஸ்ரேல் ஜெயித்தது. இதுதான் 3வது யுத்தமாக இருக்கிறது. இது தி 6 டே வார் அல்லது ஜூன் வார் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 4வது யுத்தம் யாம் கிப்பர் வார் என்றும் அல்லது அக்டோபர் வார் என்றும் அழைக்கப்படுகிறது. 1973 ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 1973 ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி வரை இந்த யுத்தம் நடைபெற்றது. கடைசியாக 5வது யுத்தம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1982 முதல் 84 வரை நடைபெற்றது. அந்த யுத்தத்திலும் அநேக நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்தது. இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இலையுதிர் காலத்திலும் குளிர்காலத்திலும் கர்த்தர் கைவிட்டது போல, கர்த்தர் யூத ஜனங்களை காப்பாற்றுவது போல காணப்பட்டாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் வசந்த காலத்திலிருந்து நிறைவேற ஆரம்பித்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் தம்முடைய ஜனத்தை பார்த்து, 11ஆம் வசனம் முதல். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, சிறுமைப்பட்டவளே. அவர்கள் குளிர்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த யூதர்களுடைய நிலவரம் எப்படி காணப்பட்டது? 2ஆம் உலக மகா யுத்தத்தின் சந்தர்ப்பத்திலே அவர்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்து இனி தங்களுக்கு ஒரு சொந்த தேசம் கிடைக்கும் என்றோ, அந்த தேசத்துக்கு தாங்கள் திரும்பி போவோம் என்றோ, யூதர்கள் குடும்பமாக அந்த தேசத்திலே காணப்படுவோம் என்றோ எந்த நம்பிக்கையும் இல்லாதிருந்தது. ஆனால் வசந்த காலம் எப்படி இந்த அத்தி மரத்திற்கு நம்பிக்கையற்றதான அந்த அத்தி மரம் குளிர்காலத்திலே பார்க்கும்போது நம்பிக்கையற்ற நிலவரத்திலே காணப்படுகிறது. ஆனால் வசந்த காலத்திலே அந்த மரமானது துளிர்க்க ஆரம்பிப்பது போல 1948ஆம் வருடத்திலே தேவனுடைய அனாதி நோக்கத்தின்படி இஸ்ரேல் என்கிற தேசம் துளிர்க்க ஆரம்பித்தது. இஸ்ரேல் தேசத்துக்கு வசந்த காலம் ஆரம்பித்தது. அந்த 1948ஆம் வருடம் முதல் 1984 வரை நடந்த யுத்தங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சார்ட்ல போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய படங்கள் தான் இந்த சார்ட்ல போடப்பட்டிருக்கிறது. இந்த சார்ட்ல போடப்பட்டிருக்க படம் எல்லாம் அதனுடைய படங்களாக இருக்கிறது. அப்ப 1948ஆம் வருடம் இஸ்ரேல் தேசம் அது எப்படி இருந்தது என்கிற மேப்பையும், 67ஆம் வருடத்துல அது எப்படி வளர்ந்தது, 2005 இப்போது எப்படி இருக்கிறது, இப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு முழு வல்லரசு நாடுகளுக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் தேசம் உயர்ந்து காணப்படுகிறது. இது தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்ப குளிர்காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. குளிர்காலத்தில் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஒவ்வொரு யூதனும் ஒரு பெருங்காற்றில் அடிபட்டால் ஒன்றும் மிச்சமாகாது, மீதியாக ஒன்று வைக்கப்படாது. அப்படிப்பட்ட பெருங்காற்றை நாம் இதுவரை சந்திக்கவில்லை. வேதத்தில் அந்த பெருங்காற்றை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பெருங்காற்று இங்கே தேவனுடைய சொந்த ஜனங்கள் சிறுமைப்பட்ட நிலவரத்தில் பெருங்காற்றினால் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு ரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல,
எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். போதும். O thou afflicted, tossed with tempest and not comforted, behold, I will lay thy stones with fair colors, and lay thy foundation with sapphires, and I will make thy windows of agates, and thy gates of carbuncles, and all thy borders of pleasant stones, and all thy children shall be taught of the Lord, and great shall be the peace of thy children. In righteousness shall thou be established, thou shalt be far from oppression, for thou shalt not fear, and from terror, for it shall not come near thee. Behold, they shall surely gather together, but not by me. Whosoever shall gather together against thee shall fall for thy sake. இங்கே நான் வாசிக்கும்போது நான் வாசிக்க கேட்ட வசனத்திலே குளிர்காலத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றும் வசந்த காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்றும் முதலாவது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த தீர்க்கதரிசன வசனம் வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஜீவியத்தில் நம்ம குளிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் வசந்த காலத்தில் நாம் எப்படி மாறுவோம் என்பதையும் இந்த வேத பகுதி வெளிப்படுத்துகிறது. அப்ப குளிர்காலத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். பெருங்காற்றில் அடிபட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவு அற்றவளே, அவர்களை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த ஜனத்தை கர்த்தர் சொல்கிறார், இதோ உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவே. 1948 வருடத்தில் காணப்பட்ட இஸ்ரேல் தேசத்தை பாருங்கள். பாலைவனமாக வறண்டு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் காணப்பட்ட வனாந்தரமாய் காணப்பட்ட இஸ்ரேல் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன் பட்டணங்களை பளிங்கு கொப்பாக மாற்றுவேன். இன்றைக்கு பளிங்கு போன்ற பல வளர்க்கக்கூடிய கட்டடங்கள் நவீனமான தொழில்நுட்பத்தோடு கூடிய அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய வளர்ச்சியை நீல ரத்தினமாய் மாற்றுவேன், பளிங்காய் மாற்றுவேன், பிரகாசமுள்ள மாணிக்க கற்களாய் மாற்றுவேன். எந்த நம்பிக்கை இல்லாத தேசம் பயிர் இடத்துல விளையுமா, ஒரு பொருள் விளையுமா, இந்த மண்ணிலே ஒரு பொருள் விளையுமா என்று எண்ணக்கூடிய நிலவரத்தில் இங்க 2 சாட்டுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. 1948 காணப்பட்ட மண்ணுடைய படத்தை இங்கே பார்க்கிறோம். 1948 இஸ்ரேல் தேசத்தினுடைய மண் எப்படி இருந்தது? ஆனா இன்றைக்கு பாருங்க, மாடர்ன் டே இஸ்ரேல். இப்போது அந்த இஸ்ரேல் எப்படி இருக்கிறது? அங்கே உள்ள கனிகளை பாருங்கள், அங்குள்ள செழுமையை பாருங்கள், பசுமையான நிறத்தை பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கட்டடத்தை தன்மை பாருங்கள். உன் பலகணிகளை பளிங்கை போல மாற்றுவேன், நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திவாரமாய் மாற்றுவேன். எழுத்தின்படியான இஸ்ரேல் தேசத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. அந்த வசனத்திலே நாம் படித்தோம், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ, இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக 1948 முதல் 84 வரை எந்தெந்த தேசத்தார் இஸ்ரேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்கிற அந்த சாட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் எவர்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் கூடினார்களோ, இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு பட்சமாய் நிற்கக்கூடிய சூழ்நிலை, இஸ்ரேல் தேசத்தை கண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலை, எல்லா வல்லரசு நாடுகளும் இஸ்ரேல் தேசத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் சகரியா 14 அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, இதோ எருசலேமை சகல ஜனங்களுக்கும் அல்லது சகல ஜாதிகளுக்கும் நான் பாரமான கல்லாக்குவேன். இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில முழு உலகத்துள்ள எல்லா நாடுகள் மத்தியில இன்றைக்கு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் சகரியா 12:2-3, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியிலுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள்.
Behold, I will make Jerusalem a cup of trembling unto all the people round about, when they shall be in the siege both against Judah and against Jerusalem. And in that day will I make Jerusalem a burdensome stone for all people. All that burden themselves with it shall be cut in pieces, though all the people of the earth be gathered together against it. சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். ஒரு காலத்திலே, குளிர்காலத்திலே, அந்த குளிர்காலத்திலே முழு உலகத்திலும் அடிமைகளாக, தரித்திரர்களாக, பிச்சைக்காரர்களாக கையேந்தி நின்றதான யூதர்கள், சிதறி கிடந்ததான யூதர்கள் இன்றைக்கு சொந்த நாடை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, எந்தெந்த நாட்டிலே அடிமைகளாய் கிடந்தார்களோ, எந்தெந்த நாட்டு ஜனங்களிடத்திலே கையேந்தி நின்றார்களோ, இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான ஒரு இடத்துக்கு, உயரமான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் இந்த எழுத்தின்படியான இஸ்ரேலை, எருசலேமை கொண்டு வந்திருக்கிறார். மாத்திரமல்ல, அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அது எந்த நாடா இருந்தாலும். அதாங்க இந்த யுத்தங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், நான் அதிக விளக்கமாய் சொல்லவில்லை, சரித்திரத்தை பேசின மாதிரி ஆகும். ஆகவே அதிக விளக்கமாய் நான் சொல்லவில்லை. முக்கியமான சில யுத்தங்களை குறித்து மாத்திரம் இந்த சார்ட்டிலே போடப்பட்டிருக்கிறது. தனி ஒரு நாடாக நின்று கொஞ்சம் போர் வீரர்களை வைத்துக் கொண்டு தன்னை சுற்றிலும் தன்னோடு போராடும்படியாக வந்த சுற்றிலும் உள்ள எல்லா அரபு நாடுகள், படைபலம் மிகுந்ததான அநேக அரபு நாடுகளை 6 நாள் யுத்தத்தில் ஜெயித்து அநேக பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அதான் இந்த சார்ட்ல வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. 1948 இஸ்ரேலுடைய அந்த பரப்பளவு, அந்த மேப் போடப்பட்டிருக்கிறது. அடுத்த படத்தில் 1967 6 நாள் யுத்தத்துக்கு பிற்பாடு, 6 நாள் யுத்தத்திலே 1967 வருடத்திலே நடந்த 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் கைப்பற்றின பகுதிகளோடு சேர்ந்து அந்த வரைபடம் அந்த மேப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக 2005 வருடத்தில் நம்முடைய நாட்களில் தற்போது இந்த இஸ்ரேல் தேசம் எப்படி காணப்படுகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்பிக்கையற்ற நிலவரத்திலே காணப்பட்டதான அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார் வாக்குத்தத்தம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே முதலாவது அது எழுத்தின்படியான இஸ்ரேல் ஜனங்களுக்குரியதாக இருக்கிறது. இரண்டாவது, அதில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய பிரகாரமாக புதிய ஏற்பாட்டு சபை, கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற தேவனுடைய சபையை பற்றி, மணவாட்டி சபையை பற்றி அதற்குரிய வாக்குத்தத்தமாய் அது இருக்கிறது. அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திவாரமாக்கி, உன் பலகணிகளை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அப்ப இங்க நாம் பார்க்கும்போது எழுத்தின்படியாக குளிர்காலத்தில் சிறுமைப்பட்ட நிலவரத்தில், பெருங்காற்றினால் அடிபட்ட நிலவரத்தில், தேற்றளவு அற்ற நிலவரத்தில் காணப்பட்ட இந்த இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கை போலவும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். எழுத்தின்படியாக இஸ்ரேல் தேசத்தினுடைய வளர்ச்சி, நீல ரத்தினங்களை அஸ்திவாரமாக்கி என்று சொன்னால் அஸ்திவாரம் சரியாய் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை யாரும் தொட முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அப்ப நீல ரத்தின கற்களை அஸ்திவாரமாக்கி, இதான் எழுத்தின்படியாக இன்றைக்கு யூதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம். வசந்த காலம் அல்ல, இன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? கோடை காலத்துக்கு வந்து விட்டார்கள். வசந்த காலத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, தற்போது அவர்கள் கோடை காலத்துக்கு வந்து விட்டார்கள். இப்படியாக படிப்படியாக வசந்த காலத்தை எப்படி அவர்கள் வசந்த காலத்துக்கு வந்தார்கள் என்பதை இதுவரை நான் சொன்னேன். மாத்திரமல்ல, இங்கே நாம் ஒரு படத்தை, நம்ம சார்ட்டை பார்க்கிறோம். இங்கே
இன்றைக்கு நவீன உலகத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நோபல் பரிசு வாங்கினது முதற்கொண்டு இன்னைக்கு முழு உலகத்திலேயும் எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும், மெடிக்கல் ஃபீல்டா இருந்தாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர் ஃபீல்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் அதில் எல்லாவற்றிலும் யூதர்கள் தான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எந்தெந்த பொருளை எந்தெந்த யூதர்கள் கண்டுபிடித்தார்கள். அது கம்யூனிசமா இருக்கட்டும், கேபிட்டலிசமா இருக்கட்டும், எந்த காரியம் வந்தா இருக்கட்டும். கம்யூனிசத்தை ஸ்தாபித்ததும் ஒரு யூதன் தான். ஆனா எந்த ஒரு இன்றைக்கு உலகத்தில் பிரபலமாய் காணப்படக்கூடிய எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், அது அணுகுண்டா இருந்தாலும், கம்ப்யூட்டரா இருந்தாலும், இன்டர்நெட்டா இருந்தாலும், மெடிக்கல்ல காணப்படுகிற அனாசின், ஆஸ்ப்ரோ அந்த மருந்துகளா இருக்கட்டும், இல்ல அந்த பெரிய பெரிய ஆபரேஷன் பண்ணக்கூடிய அந்த மெஷின்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த சார்ட்ல தெளிவா அதை சொல்ல முடியாது. ஒரு பெரிய பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே யூதர்கள் கண்டுபிடித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அணுகுண்டு கண்டுபிடித்தது. இன்னும் பல்வேறு காரியங்கள் உலகத்தில் பிரபலமாய் எந்தெந்த பொருள் இன்றைக்கு காணப்படுகிறதோ, நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய எந்தெந்த பொருள் காணப்படுகிறதோ, அது டெலிவிஷன், அந்த ரேடியோ, இன்னும் பல்வேறு காரியங்கள், எலக்ட்ரிசிட்டி, டெலிபோன், என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கண்டுபிடித்தது யார் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அதனுடைய ஆரம்பம் ஆர்ஜின் எங்கே என்று பார்த்தால் அது ஒரு யூதனாகத்தான் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை பற்றி தான் இந்த சார்ட்ல மிகவும் தெளிவாக எந்தெந்த பொருள்களை யூதர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பது ஆதாரபூர்வமாக வேத ஆராய்ச்சியாளர்களால் வெளியிடப்பட்டதான சாட்டை தான், உண்மையான படத்தை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். சுருக்கமாய் சொல்ல போனால், ஒரு காலத்தில் நம்பிக்கையற்ற நிலவரத்தில் காணப்பட்ட எசேக்கியேல் நாம் 37ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, எங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போகிறது, உலர்ந்த எலும்புகளைப் போல நாங்கள் காணப்படுகிறோம், எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, ஜீவிப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்டதான நிலவரத்திலே காணப்பட்ட அந்த யூதர்கள், அந்த இஸ்ரேல் தேசம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்ன செய்தார்? தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே அதை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு குளிர்காலம் உண்டு என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். எலும்புகள் இருக்கிறது, ஆனால் உலர்ந்த நிலவரத்தில் இருக்கிறது. உபதேசம் தெரியும் நமக்கு, சில வேளை உபதேசம் மனப்பாடமா தெரியும், ஆனால் ஜீவியத்தில் இல்லை, ஜீவியத்தில் அதை கை கொள்ள முடியவில்லை. நரம்புகள் இருக்கிறது, ஐக்கியத்தை பற்றி தெரியும், ஒப்புரவாகுதலை பற்றி தெரியும், ஆனால் ஜீவியத்தில் இல்லை. மாம்சம் பாடுபடக்கூடிய காரியத்தை குறித்து வெளிப்படுத்தல் இருக்கிறது, பாடுபடக்கூடிய காரியத்தை பற்றி மனப்பாடமா தெரியும். இயேசு எப்படி பாடுபட்டார், நாம் எப்படி பாடுபட வேண்டும், வேதம் எப்படிப்பட்ட பாடுகளை எதிர்பார்க்கிறது, மோசே எப்படி பாடுபடுவதை தெரிந்து கொண்டான், பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேர் எப்படி பாடுபட்டார்கள், இதெல்லாம் தெரியும். பவுல் எப்படி பாடுபட்டார், இதெல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது நம்மால் அந்த பாடுகளை அனுபவிக்க முடியவில்லை, பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பாடுகளை சகிக்க முடியவில்லை. ஆகவே இந்த மாம்சத்தில் உயிர் இல்லை. நான்காவதாக தோல். அந்த தோல் இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு தோல் தான் ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. ஒரு சரீரத்தில் எலும்புகள் இருக்கலாம், நரம்புகள் இருக்கலாம், மாம்சம் இருக்கலாம், தோல் இல்லாமல் போனால் பாதுகாப்பு இல்லை. இந்த மொத்த சரீரத்தையும் பாதுகாப்பது நம்முடைய தோல் தான். மூடி பாதுகாக்கிறது. எலும்புகளையும் நரம்புகளையும் மாம்சத்தையும் மூடி கவர் பண்ணி பாதுகாப்பது தான் அந்த தோல். அப்ப நம்முடைய ஜீவியத்தில் உபதேசம், ஐக்கியம், பாடுகள், இவை எல்லாவற்றையும் மூடி பாதுகாப்பதுதான் ஜெபஜீவியம். தோல் ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், நியமிக்கப்பட்ட ஜெபங்களுக்கு வருகிறோம், ஜெபங்கள்ல பங்கெடுக்கிறோம். உபவாச ஜெபம் நடக்குது, சுத்திரி கூட்டம் நடக்குது, அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் நடக்குது, இன்னும் பல்வேறு ஜெபங்கள் நடக்கிறது. அந்த ஜெபத்துக்கு நம்ம வர்றோம். ஆனா அந்த ஜெபத்துல தேவனோடு நாம் ஒன்றாக்கப்படுகிறோமா? ஜெபம் என்பது தேவனும் மனிதனும் பேசுகிற இடம். ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனோடு உறவாடும்படியாய், சம்பாசிக்கும்படியாய்
பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி உலாவிக் கொண்டிருந்தார். ஆதி மனிதனோடு அவர் பேசுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அந்த தோட்டத்துக்கு வருகிறார். ஆதாம் தேவனை காண்கிறான். தேவன் ஆதாமை காண்கிறார். அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அவனோடு உறவாடுகிறார். அவனுக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கிறார். அவன் தேவைகளை சந்திக்கிறார். அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கிறார். ஜெபம் என்பது தேவனும் மனிதனும் உறவாடுகிற ஒரு இடம். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், ஆனா பதில் கிடைப்பதில்லை. நாம் தனிமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் நம்மோடு பேசுகிறதில்லை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் என்று இங்கே செல்போன்ல கூப்பிடும்போது சிலரை குறித்து சொல்லப்படும். சில இடங்கள்ல என்ன நெட்வொர்க் சரியில்லைன்னு சொன்னால் இந்த கவரேஜ் கிடைக்காவிட்ட என்ன சொல்லும், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். நம்ம தொடர்பு கொள்றோம் ஒவ்வொரு ஜெபத்திலையும் வந்து, ஆனா நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் அந்த தேவன் என்ன செய்கிறார், தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஜெபத்தில் நம்முடைய ஆவியில் தேவனோடு ஒன்றாக்கப்படுகிறோமா? தானியேலுக்கு சொல்லப்பட்டது, நீ மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஜெபிச்சு முடியல, ஜெபிச்சு முடிச்சு ஒரு வாரம் கழித்தல்ல, ஒரு வருஷம் கழிச்சல்ல, ஜெபிக்க தொடங்கின போதே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நீ மிகவும் பிரியமானவன். அப்ப தேவனும் மனிதனும் உறவாடுகிற இடம்தான் ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் தோல், அதான் பாதுகாப்பு. அப்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. குடும்ப ஜெபம் நடக்குது, அதிகாலை சோதர ஜெபம் சபையில ஜெபம் நடக்குது, சாயங்கால ஜெபம் நடக்கிறது, காலை உபவாச ஜெபம் நடந்தது. ஆனா தேவனோடு ஒன்றாக்கப்பட்டோமா? 2 மணி நேரம் காத்து இருக்கிறோம், 9 மணிலிருந்து 11 மணி வரையிலும் தேவனோடு ஒன்றாக்கப்பட்டோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மனது தேவனோடு ஒன்றாக்கப்பட்டதா? நாம் சத்தத்தை தேவன் கேட்டாரா? தேவ சத்தம் நமக்கு கேட்டதா என்று பார்க்க போனா அந்த அனுபவம் இல்லை. இன்றைக்கு அதுல குறைவுபட்டிருக்கிறோம். இதுதான் குளிர்காலம். குளிர்காலத்தில் இது நம்முடைய நிலவரம். ஆனால் வசந்த காலம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆவியை அனுப்புகிறார். ஒரு ஆவியை அனுப்புகிறார். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் வாசித்தபடி முதலாவது ஒரு ஆவி வருகிறது. உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே அந்த ஆவி பிரவேசிக்கிறது. அந்த ஆவி யார்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தின்படி பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாய் மாறுகிறார். அப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால், உபதேசத்தின்படி ஜீவிக்க நமக்கு உதவி செய்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு குளிர்காலம். ஒரு ஸ்திரீக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்தான், இயேசுவை சபித்தான், இயேசு யாரென்றே தெரியாது என்று சத்தியம் பண்ணினான். அதுதான் பேதுருடைய குளிர்காலம். ஆனால் அதே பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அடி வாங்குகிறார், உதை வாங்குகிறார், சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார். கடைசியாக கர்த்தராகிய இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட தன்னுடைய சரீரத்தை ஒப்படைக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்டால், ஒரு ஆவி அவருக்குள்ளே பிரவேசித்தது, உயிர்ப்பிக்கிற ஆவி. உபதேசத்தின்படி ஜீவிக்க முடியாத பேதுரு பின்வாங்கி போனார், பின்மாற்றத்தில் போய்விட்டார். இயேசு மரித்த உடனே பின்மாற்றத்தில் போய்விட்டார் பேதுரு. பழைய தொழிலுக்கு போய்விட்டார். தான் போனது மாத்திரமல்ல, சிலர் அழைத்துக் கொண்டு போய்விட்டார். இயேசு மரித்த பிற்பாடு இயேசு ஸ்தானத்தில் நின்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்க வேண்டிய, இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தியிருக்க வேண்டிய பேதுரு இப்ப கடற்கரையிலே போய் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். கடலிலே போய் சமுத்திரத்திலே போய் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் நிர்பந்தமான நிலவரத்தில். உயிர்த்தெழுந்த இயேசு, அந்த பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய இயேசு பின்மாற்றத்திலே போன பேதுருவை தேடி போகிறார். பின்மாற்றத்திலே கடந்த பேதுருவையும் மற்றவர்களையும் இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய இயேசு சந்திக்கிறார். அவருடைய ஜீவியம் உயிர்ப்பிக்கப்பட்டது, அவருடைய சுபாவம் உயிர்ப்பிக்கப்பட்டது, அவருடைய பழக்க வழக்கங்கள், கிரியைகள், நடக்கைகள், பேச்சுக்கள். பேதுருடைய பழைய பேச்சு வேற. ஆனால் இப்போது இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியாய் அவருக்குள் பிரவேசித்த போது அவர் இப்ப பேசுற பேச்சு வேற. அவருடைய ஜீவியத்தில் பெரிய மறுரூபம். இதான் வசந்த காலத்தின் அனுபவம். இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில்
ஏசாயா 57 அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது முதலாவது நம்ம வாசிக்கிறோம், கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி. நீல ரத்தினம் ஆங்கிலத்தில் சஃபயர் இருக்கு இல்லையா, சஃபயர்னு எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது இந்திர நீலம். இப்ப இந்திர நீலம் என்பது அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல சுபாவங்கள் இருக்கிறது. இந்திர நீலம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல பிரதானமான அர்த்தம் அன்பு, தேவ அன்பு. தேவ அன்பு மனுஷ அன்பால், மாம்ச அன்பால், அந்நிய அன்புக்கு அடிமைப்பட்டு கிடந்ததான தேவ அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய பல்வேறு உலக பிரகாரமான, மாம்ச பிரகாரமான அன்புகளுக்கு இடம் கொடுத்திருந்ததான ஒரு மனிதனை இந்த வசந்த காலத்திலே தேவ அன்பு அஸ்திவாரமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு ஏன் நமக்கு சத்தியத்தில் நிற்க முடியவில்லை? இன்றைக்கு ஏன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? இன்றைக்கு ஏன் வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய முடியல? தெய்வீக சுகத்தில் இருக்க முடியவில்லை, பரிசுத்தமா இருக்க முடியவில்லை? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா தேவ அன்பு இல்ல. சரியான தேவ அன்பு இருக்குமானால் நம்மால் வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய முடியும், கர்த்தருக்காக வேறு பிரிய முடியும். இப்ப சிலரை விட்டு நமக்கு வேறு பிரிய முடியல. காரணம், தேவனை காட்டிலும் அவங்கள நம்ம நேசிக்கிறோம். நம்ம அது உறவினர்களா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், உறவினர்கள் மத்தியில் காணப்படுகிற ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் காணப்படுகிற ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம். உபதேச ரீதியாக கிறிஸ்துவர்களா இருந்தாலும் உபதேச ரீதியாக வேறு அவங்க வேறவங்களா இருக்கலாம், உபதேசத்துக்கு மாறான இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆளா இருக்கலாம். அவங்களோட இன்னைக்கு நமக்கு ஐக்கியம் இருக்க காரணம் என்னன்னு கேட்டா தேவ அன்பு இல்ல, இந்த அஸ்திவாரம் நமக்கு இல்ல. நீல ரத்தினத்தை உனக்கு அஸ்திவாரமாய் மாற்றுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்றைக்கு இந்த இந்திர நீலம், இந்த சஃபயர் அல்லது இந்த நீல ரத்தினம் அஸ்திவாரமாக மாறுகிறதோ, தேவ அன்பு நம்முடைய ஜீவியத்தில் என்றைக்கு அஸ்திவாரமாக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் நீங்க வேறுபாட்டின் ஜீவன் செய்ய முடியும், அன்றைக்கு தான் நீங்க தெய்வ சுகத்தில் நிற்க முடியும். அவட அர்த்தம் என்ன? என் ஜீவனை நான் நேசிக்கல, செத்தாலும் ஆண்டவருக்காக சாவேன். இரத்த சாட்சிகள் மறிக்க காரணம் என்ன? தேவ அன்பு. தேவ அன்பை குறித்து உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. பாதாளத்துக்கு ஒன்று செய்ய முடியாதாம். தேவ அன்பினுடைய தன்மையை குறித்து உன்னத பாட்டில் மனவாட்டி உன்னத பாட்டில் வாசிக்கும் போது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm, for love is strong as death. Jealousy is cruel as the grave. The coals thereof are coals of fire, which hath a most vehement flame. Many waters cannot quench love, neither can the floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be contempt. நேசம் மரணத்தை போல் வலிது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புடைய வல்லமையை குறித்து அவர் விளக்கம் கொடுக்கிறார். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது. பாதாளத்தை போல் கொடியது. பாதாளம் என்று சொன்னால் அதுக்கு திருப்தி கிடையாது. நீங்க எத்தனை பேரை கொண்டே அதில் தள்ளாலும் அதுக்கு திருப்தி இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு, அவை ஆவன. அதுல ஒன்று பாதாளம். பாதாளத்துக்கு எத்தனை பேரை கொண்டே போட்டாலும் அது போதுன்னு சொல்லாது, அது அவ்வளவு கொடியது. அதுபோல தேவ அன்பு இருந்தால் கர்த்தருக்காக எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு கிரியை செய்தாலும், எவ்வளவு ஜெபித்தாலும் போதும் என்று சொல்லாது. 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன் போதும், ஒரு நாள் உள்ள வேலை செஞ்சுட்டேன் போதும், கர்த்தருக்காக இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சேன் போதும், இவ்வளவு பாடுபட்டேன், இவ்வளவு கிரியை செஞ்சேன் போதும். அந்த போதும் என்கிற அனுபவம் இருக்கா? ஏன்னா தேவ அன்பு ஒரு பாதாளத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்காக எவ்வளவு கிரியை செய்தால் இன்னும் கிரியை செய்ய வேணும், இன்னும் கிரியை செய்ய வேணும், இன்னும் கிரியை செய்ய வேணும். இது பத்தாது, இது போதாது.
நான் பாடுபட்டது போதாது, நான் ஜெபித்தது போதாது, நான் கர்த்தருக்காக கிரியை செய்தது போதாது. அப்ப எவ்வளவு நற்கிரிகளை செய்தாலும், பலருக்கு நன்மைகளை செய்துவிட்டு இது போதாது. அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. சுருக்கமாக சொல்ல போனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி உண்டாக கூடாது. ஆவியில் நினைந்தது போதும், அந்நிய பாஷை பேசினது போதும், ஜெபித்தது போதும், இவ்வளவு நேரம் ஜெபிச்சாச்சு, வாரத்துல ஒரு நாள் முழுவதும் ஜெபிச்சாச்சு, இல்ல வாரத்துல 3 நாள் ஜெபிச்சாச்சு, அப்படி போதும் என்று சொல்லாது. அப்ப தேவ அன்பு பாதாளத்தை பார்க்கலும் கொடியது. இது இலையுதிர் காலத்தில் இப்படிப்பட்ட அன்பை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது. குளிர்காலத்தில் இப்படிப்பட்ட தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில இல்ல. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி, வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய முடியல. சத்திய மனப்பாடமா தெரியுது, ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம், ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசுறார், ஆனா ஜீவிக்க முடியல, அனுபவத்தில் கொண்டு வர முடியல. சரி, ஜீவிப்பது 2வது அனுபவம், ஜீவிப்பது 2வது காரியம். ஜீவிக்கலாம், ஜீவிக்கணுமே, என் ஜீவியத்தில் இது வேணுமே என்கிற அந்த எண்ணம் கூட உண்டாகிறது இல்ல. அதான் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். நீங்க தேவ பக்தியாய் நடக்கிறது 2வது விஷயம், வேறுபாடு ஜீவியம் செய்யறது 2வது விஷயம், 100க்கு 100 மரணம் வந்தாலும் தெய்வீக சுகத்தில் உறுதியா இருக்கிறது 2வது விஷயம். முதல்ல அந்த மனது வேணும் உங்களுக்கு. மனதுல நீங்க அந்த இடத்துக்கு வரணும். ஆனா இன்றைக்கு நம்முடைய மனது என்ன செய்யுது? ரிஜெக்ட் பண்ணுகிறது, எந்த சத்தியத்தை கேட்டாலும் தள்ளி போடுகிறது. காரணம் என்ன? தேவ அன்பு இல்ல. அதான் 1 யோவான் எழுதப்பட்டிருக்குது, தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளணும், அதுக்கு அன்பு வேணும். தேவனுடைய பிரமாணங்களை எல்லாரும் ஒண்ணு கைக்கொள்ள முடியாது, உபதேசங்களை எல்லாரும் கைக்கொள்ள முடியாது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் 100க்கு 100 உண்மையா இருக்க முடியல. ஆண்டவருடைய காரியத்துல அன்பு இல்ல, தேவ அன்பு இல்ல. 2 யோவான், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. And this is love, that we walk after his commandments. This is the commandment, that as ye have heard from the beginning, ye should walk in it. இது நன்றாக இருக்கிறது. ஆனா இதை விட நன்றாக இன்னொரு இடத்துல எழுத, 2 இடங்கள் எழுதப்பட்டிருக்குது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. சும்மா ஆண்டவர் மேல அனுபவித்திருக்கேன் சொல்லி நம்ம விருப்பத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கற்பனை நம்முடைய ஜீவிதத்தில் அனுபவத்தில் கொண்டு வரதில்லை. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அது இல்ல. எத்தனையோ கற்பனைகளுக்கு நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம், நீங்கள் நானும் உண்மையற்றவர்களா இருக்கிறோம். எவ்வளவு என்ன சொல்கிறார்? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. 1 யோவான் 5:3. அது என்ன இருக்கு? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. For this is the love of God, that we keep his commandments, and his commandments are not grievous. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ கற்பனைகள் நமக்கு பாரமா தெரியுது. தேவ சமூகத்துக்கு வர்றதே பாரமா தெரியுது, கூட்டத்துக்கு வர்றதே பாரமா தெரியுது. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இது 2 போதும். அப்ப இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. எவ்வளவு பெரிய பிரமாணத்தை, எவ்வளவு பெரிய உபதேசத்துக்கு தலைமையில வச்சாலும் பாரம் தெரியாது. யாருக்கு? தேவ அன்பு என்கிற அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தால், நீல ரத்தினத்தை உன் அஸ்திவாரமாக்கி, ஆண்டவர் சொல்லுகிறார், தேற்றரவற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, சிறுமைப்பட்டவளே, உன் ஜீவியத்திலே நான் என்ன செய்கிறேன்? உன் கல்லுகளை பிரகாசமாய் மாற்றுகிறேன். கல்லுகள் என்பதற்கு நான் கடந்த நாட்கள் பல கல்லுகளை குறித்து சொல்லியிருக்கிறேன். அது திட அஸ்திவாரம் உள்ள கல், மனுஷரால் தள்ளப்பட்ட கல், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், சோதிக்கப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல், இப்படி பல்வேறு கல்லை குறித்து நான் பார்க்கிறோம் வேதத்தில். அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த கல்லுகள் என்ன செய்யுது? சோதனை வந்த போது அது என்ன செய்யுது? டிம்மா இருக்குது, மங்கி போய் இருக்குது, சோதனையில பிரகாசிக்க முடியல, நிக்க முடியல. நிந்தைகள் வரும்போது நிக்க முடியல, அவமானங்கள் வரும்போது நிக்க முடியல, சோதனையில நிக்க முடியல, மனுஷரால் தள்ளப்படும் போது நிக்க முடியல, ஆகாதென்று தள்ளப்படுற பாத்திரத்தை, அந்த பாதையை விரும்பல. வீடு கட்டுகளால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகள் ஆகாதென்று ஒரு கல்லை தள்ளினாங்களாம். குளிர்காலத்தில் நம்முடைய நிலவரம் இதுதான். நம்மை ஆகாது என்று தள்ளுவார்கள். பேதுரு சொல்லுகிறார்,
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல். 1 பேதுருவில் படிக்கிறோம். மத்தேயிலே இயேசு சொல்கிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அடுத்து ஏசாயால படிக்கிறோம், இதோ ஒரு அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதும். அது ஒரு கல். இப்படி பல்வேறு விதமான கல். இந்த கல்லுங்கிறது ஒவ்வொரு பாதை, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு பாதை. ஆகாது என்று தள்ளப்படுகிற ஒரு அனுபவம், மனுஷரால் தள்ளப்படுகிற ஒரு அனுபவம், சோதிக்கப்படுகிற அனுபவம். இந்த பாதையெல்லாம் நம்ம குளிர்காலத்தில் போகும்போது எப்படி இருந்தோம்னா டிம்மா காணப்பட்டோம், மங்கிட்டோம், இருண்டு போயிட்டோம், நிக்க முடியல. ஆனா வசந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கல்லுகளை நான் பிரகாசமாக்குகிறேன். அவருடைய அர்த்தம் என்ன? உனக்கு எந்த சோதனை வந்தாலும் நீ தேவனுடைய கிருபையினால் நிற்க முடியும், நீ விழுந்து போக மாட்டாய். எத்தனை மனுஷர் முழு உலகமே சேர்ந்து உன்னை தள்ளினாலும் கர்த்தருக்காக நீ தைரியம் அனுப்பாய். முழு உலகமே சேர்ந்து உன்னை தள்ளினாலும். பவுல் சொல்லுகிறார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். தீமோத்தேயுல நினைக்கிறேன், தீமோத்தேயுல தான் நினைக்கிறேன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. அடுத்து சொல்லுகிறார், எல்லாரும் கைவிட்ட போதுதான் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அடுத்த வசனத்தை சொல்றார். எல்லாரும் கைவிட்ட போதுதான் கர்த்தர் துணையாக நிற்கிறார். ஆனா பிராக்டிகல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நபர் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒருத்தர் கைவிடுறான்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சகோதரன் எடுத்துக்கொள்ளுங்க. மனைவி கைவிட்டு, மகன் கைவிட்டு, மக கைவிட்டு, தாய் கைவிட்டு, கூட பிறந்தவங்க கைவிட்டு, மாமனார் கைவிட்டு, மாமியார் கைவிட்டு, சபைக்கு வந்த சபையில் உள்ளவங்க கைவிட்டு, பரிசுத்தவங்க கைவிட்டு, வேலைக்கு போனா வேலையில் ஸ்தலத்தில் உள்ளவங்க கைவிட்டு, இப்படி எல்லாரும் கைவிட போது பிராக்டிகலாக யோசித்து பார்க்கணும். நீங்க அந்த பாதை மிகவும் கொடியது, நமக்கு நிற்க முடியாது. நாம் தேவனை கேள்வி கேட்டு விடுவோம், முறுமுறுத்து விடுவோம். இந்த பாதை எனக்கு வேண்டாம் ஆண்டவர் என்று ஜெபித்து விடுவோம். இது குளிர்காலத்தின் அனுபவம். அதே இது நீங்க வசந்த காலத்துக்கு வரும்போது முழு உலகமும் உங்களை கைவிட்டாலும் சரி, எதிர்த்தினாலும் சரி, உங்களை கைவிட்டாலும் சரி, தூசித்தாலும் சரி, கர்த்தருக்காக உறுதியா நிற்பீங்க. அதான் உன் கல்லுகளை நான் பிரகாசமாக்குவேன். இது நம்முடைய சுயபலத்தில் உள்ள வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை நம்முடைய சுயபலத்தில் உள்ள வாழ்க்கை அல்ல. அவர் சொல்றார், உன் கல்லுகளை நான் பிரகாசமாக்குவேன் என்று தான் சொல்றார். நீயா பிரகாசமாவ? குளிர்காலத்தில் நீ மங்கியிருந்த, வசந்த காலத்தில் நீ தான் பிரகாசிக்கணும், அப்படி அல்ல. உன்னை நான் பிரகாசமாக்குவேன், உன் கல்லுகளை நான் பிரகாசமாக்குவேன். இந்த கல்லுகள் என்பது ஒவ்வொரு பாதை. ஆகாது என்று தள்ளப்படுகிறது ஒரு பாதை, அதான் ஒரு கல். மனுஷரால் தள்ளப்பட்ட கல் என்று பேதுரு சொல்லுகிறார். மனுஷர்கள் தள்ளுற ஒரு பாதை. நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம நம்பி இருக்கிறவங்க, நம்ம எத்தனையோ பேருக்கு நல்ல உதவி செஞ்சிருப்போம், நம்ம இடத்துல உதவி அனுபவிச்சவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யும், வெறுக்க வேண்டிய, கைவிட வேண்டிய, நம்மை தூசிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். 2 தீமோத்தேயு 2:16-17. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்து ரட்சிக்கப்பட்டேன். 2 Timothy 4:16-17. At my first answer no man stood with me, but all men forsook me. I pray God that it may not be laid to their charge. Notwithstanding the Lord stood with me and strengthened me, that by me the preaching might be fully known, and that all the Gentiles might hear. பிரசங்கம் பண்றதுன்னா இந்த மாதிரி சபைக்குள்ள பிரசங்கம் பண்றதுல அந்த நாட்கள்ல, இன்றைக்கு நான் வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை, பவுலுடைய நாட்கள் அப்படி இல்லை. ஒரு பிரசங்கம் பண்ணா பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டுருவாங்க, தொழு மரத்தில் பிடிச்சு கட்டி அடிப்பாங்க, தொழு மரத்தில் கட்டி தலையில கட்டி தொங்க விட்டுருவாங்க, தலையில கட்டி தொங்க விடுவாங்க, தொழு மரத்தில் கட்டுவாங்க, என்னென்ன சித்திரவதைகள் இருக்கோ அத்தனையும் பண்ணுவாங்க. அப்ப பிரசங்கத்துக்கு என்ன இல்ல, சப்போர்ட் இல்ல. சத்தியத்தை அறிவிக்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கூட நின்று நம்மளையும் ஜெயில போட்டுருவாங்க, ஓடுறாங்க எல்லாம். அதான் சொல்லுகிறார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை. இதான் மனுஷரால் தள்ளப்படுகிற நிலவரம். ஆனா அவர் நிற்கிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று.
அப்ப முழு உலகமும் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும். அதே வேளையில முழு உலகமும் உங்க கூட இருந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டாருன்னா பிரயோஜனம் இல்லை. முழு உலகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், முழு உலகம் உங்க பின்னாடி நிக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு இல்லாவிட்டால், அப்படி முழு உலகம் உங்க பின்னாடி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களோட இல்லைன்னு அர்த்தம். அத முதல்ல தெரிஞ்சுங்க. அதான் விஷயம், ஃபார்முலா. நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் உங்களை பகைத்தது. நீ சரியான ஒரு கிறிஸ்தவனாயிருந்தா வேலை ஸ்தலத்தில் மற்றவங்க பகைப்பான், குடியிருக்கிற இடத்துல மற்றவங்க பகைப்பார்கள், போகிற வருட இடத்துல ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், பகைப்பார்கள். சரியான கிறிஸ்தவ ஜீவன் செய்யறவங்களை குறித்து சொல்றேன். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் உங்களை பகைத்தது. உலகம் என்ன செய்யும்? தன்னுடையவைகளைத்தான் உலகம் சிநேகித்திருக்கும், தன்னுடையவைகளைத்தான் உலகம் சிநேகித்திருக்கும். நீ உலகத்தான இருந்தால் தான் உலகம் உன்னை சிநேகிக்கும். உன் கூட வேலை பார்க்கிறவங்க உலகத்தாரு, அவங்கள ஒருத்தரா நீ மாறினா தான் அவங்க உன்னை சிநேகிக்க முடியும். நீ சரியான வெந்தோசை விசுவாசியா ஒரு இடத்துல நின்றால் உன் குடும்பத்தார் கூட உன்னை விரோதிப்பார்கள், தூசிப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், கைவிடுவார்கள். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் கல்லுகளை நான் பிரகாசமாக்குகிறேன், உன் கல்லுகளை நான் பிரகாசமாக்குவேன். அப்ப வசந்த காலத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, குளிர்காலத்தில் சோதனைக்கு நிற்க முடியாத நாம், அது வேறுபாட்டின் ஜீவத்தின் நிமித்தம் வரக்கூடிய சோதனையா இருக்கட்டும், அல்லது தெய்வீக சுகத்தின் நிமித்தம் வரக்கூடிய சோதனையா இருக்கட்டும், பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சோதனையா இருக்கட்டும், அதில் நிற்க முடியாமல் போனவர்கள், ஜீவியம் செய்ய முடியாமல் போனவர்கள், இந்த வசந்த காலத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த கல்லுகளை பிரகாசமாக்குகிறார். இந்த கல்லுகள் பிரகாசமாக்கப்படுகிறது. நீ எதிர்பாராத ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொண்டு வருகிறார். நீ எதிர்பாராத ஒரு ஜீவியம், இன்றைக்கு பரிசுத்த ஜீவியம் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. அதை செய்ய முடியுமா? அந்த பூரணத்தை அடைய முடியுமா? உலகத்தை ஜெயிக்க முடியுமா? மாம்சத்தை ஜெயிக்க முடியுமா? பாவத்தை ஜெயிக்க முடியுமா? பிசாசை ஜெயிக்க முடியுமா? வியாதியை ஜெயிக்க முடியுமா? முடியுமா முடியுமா முடியுமாங்கிற கேள்விதான் குளிர்காலத்தில் இருக்குது. ஆனா வசந்த காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, நம்முடைய ஜீவியத்திலே துளிர் விட ஆரம்பிக்கிறது. இலையுதிர் காலத்தில் எதெல்லாம் இழந்தாங்க? முதலாவது இலையுதிர் காலத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இலையுதிர் காலத்தில் நாம் பார்த்தோம், யூதா கோத்திரத்தில் இருந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதுபோல நாம என்ன செய்யறோம்? இயேசுவை மறுதலித்து சிலுவையில் அறைகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம். இயேசுவை மறுதலிக்கும் போது நம்ம மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கும் போது இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். ஆனா வசந்த காலத்தில் இயேசுவை நேசிக்கிறதான ஒரு அனுபவம், நம்முடைய ஜீவியத்தில் இயேசுவை பாதுகாத்துக் கொள்கிறதான அனுபவம், 100க்கு 100 தேவனுடைய வார்த்தைகளை காத்துக் கொள்கிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்திலே உண்டாக ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, யூதா என்று சொல்லும்போது யூதர்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள். இலையுதிர் காலத்தில் யூதர்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த யூதா என்றால் முதலாவது துதி என்று பார்த்தோம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தானம் என்று பார்த்தோம், மூன்றாவது மற்றவர்களுக்காக பலியாய் ஒப்பு கொடுப்பது. யூதா என்ற வார்த்தைக்கு முதலாவது துதி, துதிக்கிற ஆவி. இலையுதிர் காலத்தில் துதிக்கிற ஆவியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து குளிர்காலத்தில் துதியின் ஆவியே இல்லை. வாயை திறந்து இப்ப துதிக்க முடியல. ஜெபத்துக்கு வருகிறோம், ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா வாயை திறந்து தேவனை துதிக்க முடியல. குளிர்காலத்தில் துதியின் ஆவி போய்விட்டது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இழந்து இலையுதிர் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து குளிர்காலத்தில் முற்றிலும் வேரோட போயாச்சு, துதியின் ஆவியே இல்லை. ஆனா வசந்த காலத்தில் மறுபடியும் இந்த ஆவி உண்டாகிறது. நம்ம ஜெபிக்கணும்னு நினைச்சு ஜெபிக்கிறது இல்ல. இப்ப நம்ம ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் ஜெபிக்க முடியல. குளிர்காலத்தில் ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் ஜெபிக்க முடியல, துதிக்கணும்னு நினைச்சாலும் துதிக்க முடியல, இரவெல்லாம் கண் விழிக்கணும்னு நினைச்சாலும் கண் விழிக்க முடியல, உபவாசம் எடுக்கலாம்னு நினைச்சா உபவாசம் எடுக்க முடியல. கர்த்தருக்காக ஜீவிக்கலாம், சத்தியத்துக்காக நிக்கலாம் நினைச்சா முடியல. ஆனா வசந்த காலம் அப்படி அல்ல. நாம் நினையாமல் இருக்கும் போதே, அந்த வசந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? வசந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? நினையாது இருக்கும் போதே. உன்னத பாட்டில் நாம் படிக்கிறோம், இப்படி
மணவாட்டி சொல்கிறாள், சுலமத்தி சொல்கிறாள், நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. நினையாததுக்கு முன்னே, அதுதான் வசந்த காலத்தின் அனுபவம். அமினதாவின் ரதங்கள் என்ன வேகமுடையதா இருக்கிறதோ, என் ஆத்துமா அவ்வளவு வேகமுடையதாய் மாறிவிட்டது. இப்படி என் ஆத்துமா மாறும் நான் நினைக்கல. ஏன் ஆத்துமாவா இப்படி மாறும்? நானா இப்படி துதிப்பேன்? நான் ஸ்டாப்பா துதிக்கிற அனுபவம், நிறுத்தாம ஜெபிக்கிற அனுபவம். இப்ப ஜெபத்துக்கு வாங்க வாங்கன்னு விட்டாலும் வாங்கன்னு கூப்பிடுறவங்க மேல எரிச்சல் வருது. ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. ஜெபத்துக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிட வேண்டியது இல்லை. இந்த சில பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும். இங்க அப்படி இல்லை. சில மோட்டரு இப்ப பாத்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி காலி ஆன உடனே யாரும் போய் மோட்டரை போட வேண்டாம். தண்ணி டேங்க்ல தீர்ந்தாச்சுன்னா தானா மோட்டர் ஆன் ஆகும். தண்ணி அங்க நிறைஞ்சிருச்சுன்னா தானா ஆஃப் ஆயிரும். அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. மோட்டரை போடு, மோட்டரை ஆஃப் பண்ணு தேவையில்லை. இதான் வசந்த காலத்தின் அனுபவம். ஜெபி, வணங்கால் போடு, சோத்திர ஜெபத்துக்கு வா, பைபிள் ஸ்டடிக்கு வா, காத்திரு கூட்டத்துக்கு வா, அந்நிய பாஷை பேசு, தீர்க்கதரிசனம் சொல்லு, ஒன்னும் சொல்ல வேண்டாம். இன்னும் சொல்ல போனா நீங்களே கூட நினைக்க மாட்டீங்க, நான் இன்றைக்கு துதிக்க வேணும், நான் இன்றைக்கு ஜெபிக்க வேணும். அப்படி அல்ல. நினையாததுக்கு முன்னே. உன்னத பாட்டு 6:12. நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. நினையாததுக்கு முன்னே. Or ever I was aware, my soul made me like the chariots of Aminadab. அமினதாபின் ரதம் என்ன ஃபாஸ்டா இருக்குதோ, ரதங்கள்ல ஃபாஸ்ட் அமினதாபின் ரதம் என்று வர்ணிக்கிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள். அமினதாபின் ரதம். மணவாட்டி சொல்ற, கம்பேர் பண்றா, என் ஆத்துமா நினையாததுக்கு முன்னே என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டு. ஒரு காலத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தவ நேசரிடத்துல பேசல. நேசர்கிட்ட பேசாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா? எருசலேமின் குமார்த்திகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறா. நேசர்கிட்ட ஆட்டு இடையன்ட்ட பேச வேண்டிய சூலமெத்தி இப்ப எருசலேமின் குமார்த்திகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறா. நேசர்கிட்ட பேச டைம் இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அப்ப அப்படிப்பட்ட சூலமெத்தி இப்ப எப்படி ஆயிட்டா? நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. வசந்த காலத்தில் என்ன செய்கிறது? துதியின் ஆவி உண்டாகிறது, ஜெப ஆவி உண்டாகிறது, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தத்தை பற்றி ஒரு வெறி, தவிப்பு, இச்சை, பரிசுத்தத்தின் மேல் ஒரு இச்சை, பரிசுத்தத்தின் மேல் ஒரு வெறி, ஒரு தாகம். ஏன்னா யூதா என்றால் இரண்டாவது அர்த்தம் பரிசுத்த ஸ்தானம் என்று பார்த்தோம். மூன்றாவது யூதா என்றால் மற்றவர்களுக்காக தன்னை பலியாய் ஒப்புக் கொடுப்பது. அப்ப வசந்த காலத்தில் இந்த சுபாவம் துளிர்க்க ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்காக வாழ்ற வாழ்க்கை. அவனவன் தனக்கானவைகளை அல்ல. பிலிப்பியர்ல படிக்கிறோம் இல்லையா? அவனவன் தனக்கானவைகளை அல்ல. இன்றைக்கு நான் நமக்கு மாத்திரம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மை குறித்து மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய பூமிக்குரிய காரியங்களை குறித்து மாத்திரம் யோசிக்கிறோம். ஆனா வசந்த காலம் வரும்போது தனக்கானவைகளை அல்ல, அந்த சிந்தையே இருக்காது. யார போல? யார போல? பினகாசின் மனைவி. ஏழி மாமனார் செத்து போயிட்டான், சிந்தை கிடையாது. மாமனார் செத்து போயிட்டான் ஒப்பாரி வைக்க போல. கணவன் செத்து போயிட்டான், புருஷன் செத்து போயிட்டான், ஐயோ என் புருஷன் போயிட்டானே ஒப்பாரி வைக்க போல. புருஷன் கூட பிறந்த செத்து போனா அதுவும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தானே சாக போறா சொல்றாங்க, நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போற, அதுவும் பிரச்சனை இல்லை. சிந்தை அது மேல இல்ல. சரி, ஒரு ஆண் பிள்ளை பிறந்து இருக்குது, ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு உனக்கு, அந்த பிள்ளை மேலையும் சிந்தை வைக்கல. மாமனார் மரித்து போனாரே, கணவன் மரித்து போனானே, கணவன் கூட பிறந்தவன் மரித்து போனானே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறேனே, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, இந்த குழந்தை யாரிடத்துல ஒப்படைப்பது, யார் வளர்ப்பது, இந்த குழந்தை எப்படி வளரும், இதுக்கு யார் பால் கொடுப்பா, இதுக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா, இதுக்கு யாரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, இது யாரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ப்பா, ஒண்ணும் இல்ல, எந்த சிந்தையும் இல்ல. ஆனா இன்றைக்கு நம்முடைய சிந்தையெல்லாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்குங்கிறது அது உங்களுடைய மனசாட்சிக்கு விடுகிறேன். அப்ப வசந்த காலத்துக்கு வருகிற வேளையில அங்க என்ன உண்டாகுதுன்னு சொன்னால், அவனவன் தனக்கானவைகளை அல்ல,
பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிவிடுகிறது. இதான் யூதா. இலையுதிர் காலத்தில் அது உதிர்ந்துச்சு. எப்படி இலையுதிர் காலத்தில் இந்த அத்திமரத்தில் ஒவ்வொரு இலையும் உதிர்தோ, ஒரு இலை முதல் இலை துதி, இரண்டாவது இலை பரிசுத்த ஸ்நானம். ஆவிக்கிற அர்த்தம் சொல்றேன் நான். எழுத்தின்படியாக ஒவ்வொரு இலையும் உதிர்ந்தது போல, எழுத்தின்படியான யூதர்கள் ஒவ்வொருத்தரும் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டது போல, அது நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? முதலாவது என்ன பார்த்தோம்? இலையுதிர் காலத்தில் துதி. யூதான்னா துதி. யூதா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் துதி. இரண்டாவது அர்த்தம் பரிசுத்த ஸ்தானம். மூன்றாவது யூதா என்றால் மற்றவர்களுக்காக பலியாய் ஒப்புக் கொடுப்பது. பென்யமீனுக்கு பதிலாக நான் ஜெயிலில் இருக்கிறேன்னு சொன்னான் யூதா. பென்யமீன் தகப்பனுடைய வீட்டுக்கு போட்டோம். அவன் செய்த குற்றத்துக்காக அவனுக்கு பதிலாக நான் தண்டனை அனுபவிக்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன். இப்படித்தான் இயேசுவும் வந்தார். முழு உலகத்தில் மனிதனுடைய பாவத்தையும் நான் என் மேல சுமக்கிறேன் வந்தார் இயேசு, யூதா கோத்திரத்து சிங்கமாக. நான்காவதாக நாம் பார்க்கும்போது பழக்க வழக்கங்கள் விகற்பமாய் காணப்படுவது. யூதா என்றால் எப்படிப்பட்டவர்கள்? பழக்க வழக்கங்கள் விகற்பமா இருக்கணும். எஸ்தரின் புத்தகத்தில் ஆமான் சொல்லுகிறான், நம்முடைய தேசத்தில் ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. பெந்தோசி ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைங்க படிக்க போகிற இடத்துல, காலேஜுக்கு போற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல மற்ற பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்க கிளாஸ்மேட் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ அதே போல நீங்க இருக்கக்கூடாது. பேச்சு, நடக்கை, கிரியை, வஸ்திரம் உடுத்துறது, தலையை அலங்கரிப்பது, முகத்தை அலங்கரிப்பது, எல்லாவற்றிலும். அப்ப என்னன்னா அந்த ஜனங்கள் மத்தியில் நீங்க விகற்பமா தெரிய வேணும். நம்முடைய பிள்ளைங்க பலரும் ஒரு காரியத்தில் விகற்பமா இருக்கிறாங்க. ஒரு காரியத்தில் பிள்ளைங்க என்ன காரியத்தில் விகற்பமா இருக்கிறாங்க? காதுல கடத்துல ஒண்ணும் இல்லை, பார்த்தாலே தெரியுது பெந்தகோஸ்தே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அதுபோல எல்லா காரியங்களிலும் விகற்பமாகிற அனுபவம். இதான் யூதா. அப்ப இலையுதிர் காலத்தில் உதிர்ந்து போகுது. காதலையும் கழுத்துலையும் ஒண்ணும் இல்ல, சரி தலைமுடியாவது என்ன செய்வோம்? அந்த பிள்ளைகளை போல வெட்டி விடுவோம், சுருட்டி விடுவோம், ஐப்ரோ போடுவோம், லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம் தெரியாம கூட்டத்துக்கு வரும்போது. மற்ற நேரம் அதிக கலர்லாம் லிப்ஸ்டிக்லாம் இருக்குது, லிப்ஸ்டிக் மாதிரி தெரியாது, போட்டுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அப்ப என்ன செய்யணும்? பழக்க வழக்கங்கள் விகற்பமாய் மாற வேண்டும். வசந்த காலத்துல நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க? நினையாததுக்கு முன்னே அவங்க நினைச்சு, இனி நான் இப்படி நான் லிப்ஸ்டிக் பூச மாட்டேன், நான் இனி ஃபேர் அண்ட் லவ்லி பூச மாட்டேன், நான் மேக்கப் போட மாட்டேன், பியூட்டி பார்லருக்கு போக மாட்டேன், அல்லது அதை செய்ய மாட்டேன், இப்படி இல்ல, இப்படி தீர்மானிக்கிறது இல்ல, யாரும் சொல்லி கொடுத்தல்ல. நினையாததுக்கு முன்னே, நானே நினைக்கல என் வாழ்க்கை இப்படி மாறணும். சில சொல்லி கேட்டிருக்கீங்களா? சாட்சி சொல்லி, நானே நினைக்கல, நினையாததுக்கு முன்னே. அதான் எழுதப்பட்டிருக்கு. மின்னல்கள் கொண்டு வர்றார் ஆண்டவர். மின்னல்கள் வரும்போது தான் பயிர் விளையுதான். இப்ப மின்னல் பாருங்க, இப்ப மின்னல் வருது. இப்ப கொஞ்ச நேரத்தில் மின்னல் வந்து தெரியுமா? இங்க நம்ம யாரும் எதிர்பார்க்கல, இன்றைக்கு மின்னல் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. நினையாம வருது அந்த மின்னல். அதுபோல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வசந்த காலத்துல நாம் இழந்து போன காரியங்களை, இலையுதிர் காலத்துல எதை இழந்து, இலையுதிர் காலத்துல ஒன்றொன்றா இழக்கிறோம், குளிர்காலத்துல முற்றிலும் இழந்து விடுகிறோம். ஆனா வசந்த காலத்துல ஒன்றொன்றா இழந்து போன ஒன்றொன்று துளிர்க்க ஆரம்பிக்கிறது. கோடை காலத்துல எல்லாம் வந்துடுது. இலையுதிர் காலத்துல ஒன்றொன்றா உதிர்ந்து குளிர்காலத்துல ஒன்றுமில்லாம இருக்குது. ஆனா வசந்த காலத்துல ஒன்றொன்றா துளிர்த்து கோடை காலத்துல எல்லாம் வந்துடுது. கனி கொடுக்கிற அனுபவம். கோடை காலத்தை குறித்து நான் அடுத்து சொல்லுகிறேன். அப்ப இங்க நான் பார்க்கும்போது யூதா என்றால் பல அர்த்தங்களை நான் சொல்றேன். கடைசியாக யூதா என்றால் பரிசுத்தவான்களோடு ஐக்கியம், தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான் என்று ஓசியாவில் படிக்கிறோம். அப்ப இலையுதிர் காலத்தில் அது உதிர்ந்தது, குளிர்காலத்தில் முற்றிலும் இல்லாமல் போனது. ஆனா வசந்த காலத்தில் திரும்ப துளிர்க்குது. பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம். எப்படி ஐக்கியம்? பரிசுத்தவான்களோடு எப்படி ஐக்கியம்? ஒருத்தன் சொன்னான், மனைவியை பார்த்து சொல்றான்,
அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன பிடிக்கும்? பணியாரம் பிடிக்கும். நீ போகும்போது என்ன செய்ய? பணியாரம் சுட்டு கொண்டு போ. பிள்ளை மரணத்துக்கு ஏதுவான வியாதியில கிடக்குது. யோசித்து பாருங்க, பிள்ளை மரணத்துக்கு ஏதுவான வியாதியில கிடக்குது. இந்த பிள்ளை பிழைக்குமா? சுகம் கிடைக்குமா? இல்ல செத்து மரித்து போகுமா? என்ன நடக்க போகுது இந்த பிள்ளைக்கு? இதை ஜெபித்து கேட்கறதுக்காக கணவன் என்ன செய்யறான்? மனைவி அனுப்புறான். ஏன்னா கணவன் போனா ஊழியக்காரனுக்கு கேள்வி வைப்பாங்க, என்ன இத்தனை நாள் ஆளக்கானா, நீ வேலைக்காரனா இருந்தியே, இப்ப ராஜாவா மாறிவிட்டா. வேலைக்காரனா இருந்தாவன் இந்த தீர்க்கதரிசி சொன்ன போது அவன் ராஜாவா மாறினான். ராஜாவா மாறின பிற்பாடு தீர்க்கதரிசியை மறந்தாச்சு. இப்ப பிள்ளை வியாதிப்பட்டாச்சு. தீர்க்கதரிசி ஞாபகத்துக்கு வருது. தீர்க்கதரிசி மாத்திரமில்ல ஞாபகத்துக்கு வந்தது, பணியாரமும் ஞாபகத்துக்கு வருது. அவ பணியாரத்தை சுட்டு போன்னு சொல்றான். பணியாரம் கொடுக்கிற ஒரு ஐக்கியம். ஆனா கலாத்திய சபைக்கு என்ன ஐக்கியம்னா, கலாத்திய சபைக்கு என்ன ஐக்கியம்? கண்களையே பிடுங்கி கொடுக்கிற ஐக்கியம். கலாத்திய சபை விசுவாசிகளை குறித்து பவுல் என்ன சொல்றாரு? பவுலுக்கு கண்கள்ல பிரச்சனை இருந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கண்கள்ல இருந்து ஒரு விதமான நீர் வடிந்து கொண்டே இருக்குமா, துர்நாற்ற வீசுமா, பக்கத்துல யாரும் போக முடியாது. எல்லாரும் அரோசிச்சாங்களாம். ஆனா கலாத்திய சபையை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். நான் உங்களிடத்துல வந்தபோது என்னை நீங்க அரோசியாமலும், என் சரீரத்தில் உண்டான சோதனை நீங்க அரோசியாமல், தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் சொல்றார் சாட்சி. தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டீர்கள். மாத்திரமல்ல, எங்க பாஸ்டுக்கு கண்கள்ல பிரச்சனை, அவருக்கு கண்கள்ல பிரச்சனை. என்ன செய்யறாங்க? எல்லாரும் எங்க கண்ணு எடுத்துக்கங்கன்றாங்க. 2 கண்ணு இல்ல, எத்தனையோ கண்ணு கொடுக்க வர்றாங்க. எல்லாரும் எங்க கண்ணு எடுத்துக்கங்கன்றாங்க. சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க கலாத்தியர்ல 4:14-15. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். And my temptation which was in my flesh ye despised not, nor rejected, but received me as an angel of God, even as Christ Jesus. Where is then the blessedness ye spake of? For I bear you record that if it had been possible, ye would have plucked out your own eyes and have given them to me. கண்களை பிடுங்கி கொடுக்கவும் ரெடியா இருந்தாங்க. ஆனா சத்தியத்தை சத்தியமா பேசின உடனே சத்துரு ஆயிட்டாங்க. இந்த ஆளுக்கா கண்களை பிடிச்சு கொடுக்க நினைச்சோம். அப்ப சத்தியத்தை சொன்ன போது சத்துருவாய் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சுயம் தொடப்பட்ட போது, அவங்க ஜீவியத்தில் குறைவுகள் சுட்டிக்காட்டப்பட்ட போது, கண்டிக்கப்பட்ட போது, கடிந்து கொள்ளப்பட்ட போது சத்துருவா மாறிட்டாங்க. கேட்கிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேனோ? வாசிங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? Am I therefore become your enemy because I tell you the truth? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே யூதா என்றால் பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம். இலையுதிர் காலத்தில் அது உதிர்ந்தது, குளிர்காலத்தில் முற்றிலும் இல்லாமல் போனது. சும்மா பேருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், சரியான ஒரு ஐக்கியம் இருக்காது. எபேசியர்ல படிக்கிறோம் பரிசுத்தவான்களோட எப்படி இருக்கணுமா? பரிசுத்தவான்களோட எப்படி இருக்கணும்? நீங்க புதிய எருசலேமுக்கு போற ஆளா இருந்தால் எப்படி இருப்பீங்க? என்ன கடிந்து கொள்ளப்பட்டாலும், என்ன சிச்சித்தாலும், என்ன நொறுக்கினாலும் எப்படி இருப்போம்? இப்ப பாருங்க, இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே நானும் நீரும் ஒன்றாய் இருந்தது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்க வேணும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கடைசி ஜெபத்தில் ஜெபிக்கிறார், பிதாவே நானும் நீரும் ஒன்றாய் இருந்தது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாய் இருந்தாங்கன்னு முதல்ல தெரியணும். பிதா குமாரனை நொறுக்கினார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்ப தன்னை நொறுக்கின பிதாவின் இடத்திலே
தன்னுடைய ஆத்மாவை பாடுகளுக்கு உட்படுத்தின பிதாவினிடத்திலே, தன்னை கைவிட்ட பிதாவினிடத்திலே, சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த பிதாவினிடத்திலே இயேசு மரிக்கும் போது, பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன். இயேசு முகத்தை திருப்பல. ஒரு ஆபத்துல உதவி செய்யலையே, ஒரு சோதனையில் எனக்காக ஜெபிக்கலையே, என்னை பாதுகாக்கலையே, என்னை கைவிட்டீங்களே, முகத்தை மறைச்சிட்டீங்களே எனக்கு பிரச்சனை வந்த போது அப்படின்னு இயேசு அவர் மேல வைராக்கியம் வைக்கல. இப்ப எபேசியர்ல படிங்க, எப்படிப்பட்ட ஐக்கியம் வேண்டும். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும். பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரா இருக்கணும். பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. தேவனுடைய வீட்டாரா இருக்கணும். பரிசுத்தவான்களோட ஒரே நகரம். பரிசுத்தவான்கிட்ட அந்நியனை போல இருக்கக்கூடாது, பரிசுத்தவான்கிட்ட பரதேசிய போல இருக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு நீங்க அந்நியனும் பரதேசியமா இருக்கணும். ஆனா இப்ப நம்முடைய வாழ்க்கையில தலைகளா இருக்குது, அதான் குளிர்காலம். உலகத்துக்கு நம்ம அந்நியனும் பரதேசியமா இருக்கணும், பரிசுத்தவான்களிடத்துல அந்நியனும் பரதேசியமா இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உலகத்துக்கு அந்நியனும் பரதேசியமா இல்ல, உலகத்தோட ஐக்கியம், உலகத்தோட ஒன்றா இருக்கிறோம், உலகத்தாரோட ஒன்றா இருக்கிறோம். பரிசுத்தவான்களிடத்துல அந்நியனும் பரதேசியமா இருக்கிறோம். இதுதான் குளிர்காலம். ஆனா வசந்த காலத்துல என்ன ஆக போகுதுன்னு சொன்னால், இந்த 2 வசனத்தை நீங்க படிச்சு பாத்துங்க வீட்டுல போய். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்துக்கு அந்நியரும் பரதேசியும் என்று சொல்லி அறிக்கையிட்டு மறித்தார்களாம். உலகத்துக்கு நான் ஒரு அந்நியன், நான் ஒரு பரதேசி அப்படின்னு அவங்க ஜீவிச்சாங்களாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இப்ப உலகத்துக்கு அந்நியனா இருக்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தவான்களிடத்துல நீ அந்நியனா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்துக்கு இருக்கக்கூடாது, ஒரு காரியத்துக்கு இருக்கணும். உலகத்துக்கு நாம் அந்நியனாய் இருக்கணும், பரதேசியா இருக்கணும். பரிசுத்தவான்களிடத்துல அந்நியனாய் இருக்கக்கூடாது. எபேசில் எழுதப்பட்டிருக்கிறது, இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அப்ப குளிர்காலத்தில் முற்றிலும் இது இல்லாமல் இருந்தது. ஆனால் வசந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராக மாற்றுகிறார், தேவனுடைய வீட்டாராய் நம்மை மாற்றுகிறார். நாம் நினையாமலேயே இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வருகிறார். அதான் வசந்த காலம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வசந்த காலத்துக்கு வரும்போது, நாம் நினையாது இருக்கும் போதே இந்த அனுபவத்தை அவர் நமக்கு கொண்டு வருகிறார். ஆகவே மீதியுள்ள சத்தியங்களை இந்த ஏசியாவில் இன்னும் சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம், ஒரு முழங்கால் ஜெபத்தில் பிரவேசிக்கிறோம். 10 நிமிடம் நம்மை நாம் தாழ்த்துவோமாக, இந்த வசனங்களை நாம் தியானிப்போமாக. அவர் சொல்லுகிறார், உன் கல்லுகளை நான் பிரகாசமாக்குவேன், நீல ரத்தின கற்களை உனக்கு அஸ்திவாரமாய் மாற்றுவேன். ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே நான் ஒரு குளிர்காலத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வசந்த காலம் உண்டு, எனக்கு ஒரு வசந்த காலத்தை வைத்திருக்கிறீர், நீல ரத்தினம் எனக்கு அஸ்திவாரமாய் மாறுவதாக. தேவ அன்பு அஸ்திவாரமாய் மாறட்டும், தேவ அன்பு அஸ்திவாரமாய் மாறட்டும். தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திவாரமாய் மாறுமானால் கர்த்தருக்காக எந்த நிந்தையும் சகிக்கலாம், எந்த அவமானமும் சகிக்கலாம். பரியாசம், பாடுகள், சோதனைகள், வியாதிகள், ஆபத்துகள், விபத்துகள், யோபுவை போல நாம் சொல்லுவோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அவர் என்னை கொன்று போட்டோம். அதுக்கு மேல வேற என்ன இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைக்கு மேல வேற வார்த்தை உண்டா? அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும், என் குடும்பத்தில் என்ன சம்பவித்தாலும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். தேவ அன்பு நீல ரத்தினத்தை உன் அஸ்திவாரமாக்கி. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்! பிடித்துக் கொள்வோமாக, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோமாக. ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டவள் தான், நான் பெருங்காற்றில் அடிபட்டவள் தான், நான் தேற்றரவு அற்றவள் தான், என்னை தேற்றுவதற்கு ஒரு நாதி இல்லை. ஆண்டவரே, என் மேல் கருத்து வைத்து, என் மேல் கவனம் வைத்து என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன்,
இன்றைக்கு மங்கின நிறத்தில் காணப்படுகிற இருண்டு கிடக்கிற கற்களை நீ பிரகாசமுள்ள கற்களாய் மாற்றுவீர். வசந்த காலத்தில் நீல ரத்தினத்தை அஸ்திவாரமாய் மாற்றுவீர். தேவ அன்பு எனக்கு தருவீர். மரணத்தை பார்க்கலும் வலிய தேவ அன்பு, பாதாளத்தை பார்க்கலும் கொடிய நேச வைராக்கியத்தை தருவீர். கடைசியாக அந்த அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனிதன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் கொண்டு கொடுத்தாலும், ஏன் இந்த முழு உலகத்தையும் கொண்டு கொடுத்தாலும், உனக்குள்ள தேவ அன்பு இருக்குமானால் அந்த ஆஸ்தி எல்லாம் அதை அசட்டை பண்ணும். எந்த ஸ்தானத்தையும் விரும்பாது. தானியேல் சொல்லுகிறான் பாருங்க, உன் பரிசு பொருட்களை வேறொருனுக்கு கொடும், உன் ஸ்தானத்தை வேறொருனுக்கு கொடும், உன்னுடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், எனக்கு அது வேண்டாம். நீல ரத்தினமாகி அந்த தேவ அன்பு என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அஸ்திபாரமாய் மாறும்போது, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அந்த நேசம் என்ன செய்யுமாம்? அந்த ஆஸ்திகளை அசட்டை பண்ணுமாம். சீ போ என்று சொல்லுமாம். அப்படிப்பட்ட நேசம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட நேசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மரணத்தை பார்கள் வலிய நேசம், பாதாளத்தை பார்கள் கொடிய நேச வைராக்கியம், அக்னி ஜுவாலையை போன்ற நேசம். திரளான ஆஸ்திகளை கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைத்தாலும், பெரிய பெரிய பட்டங்கள், ஸ்தானங்கள், பதவிகள், வெகுமானங்கள், பரிசுகள் கொண்டு வந்து கொடுத்தாலும், இயேசுவின் அன்பு வேண்டுமா? ஸ்தானங்கள் வேண்டுமா? கிரீடங்கள், உலகத்தின் கிரீடங்கள் வேண்டுமா? உலகத்தின் பதக்கங்கள் வேண்டுமா? உலகத்தின் பட்டங்கள் வேண்டுமா? இயேசு வேண்டுமா என்று கேட்டால், எனக்கு இயேசு போதும், என் இயேசுவின் அன்பு போதும், எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசு போதும். தானியேல் சொன்னது போல நீயும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் 3வது ஸ்தானத்தை அந்த ராஜா தானியேலுக்கு வாக்கு பண்ணினான். ஆனால் தானியேல் சொல்லிவிட்டானது உம்மிடத்திலேயே இருக்கட்டும். காரணம் தேவ அன்பு. தேவ அன்பு அவனுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த தேவ அன்பை தேவன் தருவாராக. வசந்த காலத்தில் வசந்த காலம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் உண்டு. வசந்த கால சுவிசேஷத்தின் வாசனை வீசிடுதே. வசந்த கால சுவிசேஷத்தின் வாசனை வீசிடுதே. அயர்ந்திடாது ஆவலுடன் அவர் வரவை நோக்கிடுவோம். அயர்ந்திடாது ஆவலுடன் அவர் வரவை நோக்கிடுவோம். மாமகிமை கர்த்தராமேசு மன்னவனை துதிப்போம். மாமகிமை கர்த்தராமேசு மன்னவனை துதிப்போம். கிருபை வரும் சபையினிலே ஜொலித்திட ஜெபித்திடுவோம். கிருபை வரும் சபையினிலே ஜொலித்திட ஜெபித்திடுவோம். வருகையினால் நெருங்கிடுதே, வரங்களினால் நிறைந்திடுவோம். வருகையினால் நெருங்கிடுதே, வரங்களினால் நிறைந்திடுவோம். மாமகிமை கர்த்தராமேசு மன்னவனை துதிப்போம். மாமகிமை கர்த்தராமேசு மன்னவனை துதிப்போம். வசந்த கால சுவிசேஷத்தில் வாசனை வீசிடுதே. வசந்த கால சுவிசேஷத்தில் வாசனை வீசிடுதே. அயர்ந்திடாது ஆவலுடன்
வரவை நோக்கிடுவோம் அயர்ந்திடாது ஆவலுடன் அவர் வரவை நோக்கிடுவோம் வசந்த கால சுவிசேஷத்தே வாசனை வீசிடுதே வசந்த கால சுவிசேஷத்தே வாசனை வீசிடுதே அயர்ந்திடாது ஆவலுடன் அவர் வரவை நோக்கிடுவோம் 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 அயர்ந்திடாது ஆவலுடன் அவர் வரவை நோக்கிடுவோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ சிறுமிப்பட்ட நிலவரத்திலே தற்போது காணப்படலாம். உன் ஜீவியம் பெருங்காற்றிலே அடிபட்ட நிலவரத்தில், எல்லாவற்றையும் இழந்த நிலவரத்தில், இந்த பெருங்காற்று ஒன்று எல்லாவற்றையும் கொண்டு போயிருக்கலாம். தேற்றரவு அற்ற நிலவரத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்படலாம். இவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, தேவன் என்னை கைவிட்டார் என்று சோர்ந்து போகாதே, அதைரியப்படாதே. ஒரு வசந்த காலத்தின் வாசனை வீசுகிறது. என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கை ஒரு வசந்த காலம் உண்டு. எதையெல்லாம் சத்துரு நம்மை விட்டு பறித்துக் கொண்டானோ அதையெல்லாவற்றையும் கிருபையாய் தேவன் நமக்கு கொடுப்பார். நாம் நினையாமலே அவன் நமக்கு கொடுப்பார். நாம் பார்க்காத எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. இந்த இரவு நேரத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் உதவி செய்திரே சாமி. சோத்திரங்க தாவே, எங்களுடைய தேவ ஜனங்களையும் தடையில் அகற்றி கொண்டு வந்தீரே சாமிக தாவே. நாங்களும் கூட தாவே உடைய வசனத்தை கேட்கக்கூடியதான இப்படிப்பட்டதான பாக்கியத்தை தந்தீரே. நாங்கள் கேட்டதான சத்தியத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு எங்களுடைய ஜனங்களுக்கு ஏராளமான கிருபதாருங்க தாவே. நாங்களும் கூட தாவே இந்த நாட்களில் சிறுமை பெற்றவர்களாய் தாவே, பெருங்காட்டில் அடிபெற்றவர்களாய் தேற்றவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே, உடைய அன்பின் கயிறுகளால் நீரங்களை தாவே இழுத்துக் கொண்டீரே. அதற்காக சூத்திரங்க தாவே. சூத்திரமாண்டோரே, எங்களுடைய கல்லுகளை கூட தாவே கூர்மையாக்கி தாவே, எங்களுடைய தாவே சூத்திரமாண்டோரே கல்லுகளை நீலரத்னமாக்குவேன் என்று சொன்னீரே சாமி. இந்த வாக்குத்தத்தின்படி தாவே, இந்த வருகிறதான நாட்களை எங்களை எங்களுடைய ஜனங்களை தாவே நீர்தான் ஆண்டோர் எங்களுடைய ஜீவிங்களை ஒன்று கூட தாவே நீர் புதுப்பிக்கணுமே தாவே. எங்களுடைய வாழ்க்கையில கூட தாவே ஒரு வசந்த காலம் உண்டாகட்டும் தாவே. ஆண்டவரே சுவிசேஷன் குடிக்க தாவே பறக்கட்டும் ஆண்டவரே. சூத்திரமாண்டவரே சூத்திரங்க தாவே, உங்களுடைய அன்புக்கு தாவே நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்படத்தக்கதான் நீர் உதவி செய்ய தாவே. சூத்திரமாண்டவரே, மரணத்தை போல் வலிதானகத்தாவே, பாதாளத்தை போல் குடிதான இருக்குதானகத்தாவே, அந்த நேசத்தை எங்கூடகத்தாவே நாங்களும் கூட இந்த நாட்கள் அகத்தாவே சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் எரிது எங்களுக்கு உதவி செய்யணுமே. கேட்டதான சத்தியம் ஒருவருக்காவது நியாயத்தீர்ப்பாய் காணப்படாதபடி 30, 60, 100 பலன் கொள்ளத்தக்கதான் இருதயச்சேன்மே சுவாமிக தாவே. சூத்திரம் ஆண்டோரே சூத்திரம். இந்த வருகிறதான நாட்கள் உமக்கு பிரியமான தாவே ஒரு ஜீவியங்களை செய்யத்தக்கதாய் நீர் எங்களுக்கு எங்களுடைய ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யணுமே. உங்களுடைய அன்பிலே வேறொன்று நிலைத்து நிற்க எங்கள் ஒருவருக்கும் கிருபதாருங்க தாவே. பிரதரையும் கூட பலப்படுத்தினீரே, இன்னும் தாவே தொடர்ந்து பலப்படுத்துங்க தாவே. அநேகமாயிரம் ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் மாற்றும் ஆண்டோரே. தொடர்ந்து தாவே உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுடைய ஜனங்களை நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை விரிந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.